குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இஞ்சி குழம்பா? அது பார்த்தீங்கன்னா இஞ்சி ஸ்மெல் அடிக்குமே அப்படின்ற பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அடிக்கடி நீங்கள் கேட்பீங்க இல்லையா, வயிற்ற குறைக்கணும் இல்லை கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு இந்த இஞ்சியை வந்து அடிக்கடி சேர்க்கணும். இஞ்சி, சுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா அது தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி வெளியில் எடுத்துருவோங்க. இன்னொன்று, நம்ம எதையுமே சுவை பண்ணுறதுக்கு முன்னாடி, டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயோ இஞ்சியா வேண்டாம் வேண்டாம், எனக்கு அதுவா வேண்டாம், பாவக்காயா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே பக்குவமாக சமைச்சோன்னு வைங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி பக்குவமாக ஒரு இஞ்சி குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த இஞ்சி குழம்பு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜீரண குழாயெல்லாம் நல்லா வேலை செய்யும். அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். சரி, இஞ்சி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி 40 கிராம், அதாவது நம்ம உள்ளங்கையில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, கறிவேப்பிலை இலைகள் 10, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 3 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. புளி நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2 சுண்டக்காய் அளவு சேர்ந்தா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். தக்காளி பழம் 2 கூழாக அரைத்தது. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் சும்மா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே அதில் இஞ்சியும் சீரகத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்க, இஞ்சியும் சீரகமும் நல்லா வதக்கியாச்சு, போதும். இதுக்கு மேலே நம்ம குழம்புலையும் வந்து போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். உங்களுக்கே வதக்கும் போது தோணுங்க பச்சை வாசனை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். இப்போது சின்ன மிக்சி ஜாரில் நான் அதை கொட்டிக்கிட்டேன். இதுலேயே தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சிடலாம். நல்லா கூழாக அரைச்சாச்சு. நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சூடான உடனே கடுகை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் நிறம் மாறுற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இல்லை, இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி குழையட்டும். இந்த குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். இதெல்லாம் செஞ்சால் உடம்புக்கு நல்லதாச்சேன்னு ஒவ்வொன்றா இப்போது அதுலேயும் ஆராய்ச்சி பண்ணி எது எப்படி செய்யலாம், எது கூட காம்பினேஷன் எது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை இந்த மிக்சி ஜார் கழுவிட்டு ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டி தாளித்து கொட்டின பின்னாடி பாருங்கள் அவ்வளோ நல்ல மனம் வருதுங்க. அதாவது நீங்கள்லாம் இஞ்சி குழம்பா இவ்வளோ சுவையாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பை இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த குழம்பை நல்லா கொதிக்கிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். நல்லா மனம் வருது, பக்குவமாக இருக்குங்க. நடுவில் 2 தடவை எடுத்து நான் கலந்து விட்டேன். பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இது நம்ம வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது அடுப்பானச்சு நான் இறக்கிடுறேங்க. பாருங்கள், குழம்பு ரெடி. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், விடவே மாட்டீங்க.
சரி, இன்னைக்கு இந்த எபிசோடில் 6வது குழம்பாக இஞ்சி குழம்பு செஞ்சு காமிச்சிட்டேன். அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.